சோதரம் தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான பரிசுத்த நல்ல நாள் காலை வேலையிலும் கட்டுரை சன்னியானத்திலே கடந்த இறைவனை தொழில் மனிதனுள்ள சேவைக்கு ஆராதிக்க தேவன் கொடுத்த நாள் சொல்லாக்கியதற்காக அருமை ஆண்டோருக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்தணும். சேர கொஞ்சம் முன்னாடி போடுங்க. இந்த நாளிலும் நாம் தேவ சன்னியானத்திலே கடந்து இருக்கிறபடினாலே கட்டுரை சன்னியானத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிற வேத பகுதியை வாசித்து தேவ ஆசீர்வாதம் கிருபைகளை பெற்றுக் கொள்ளுமாக நாம் வருஷத்தின் இறுதிக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். காலங்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. ஆனால் தேவனாய் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருப்பதற்காக தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி இருக்கிறபடி கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து தேவன் பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருவதற்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். ஒரு காலங்கள் வரும் பொழுது விதமாக உலக ஜனங்கள் இருக்க வேண்டிய கடைசி நாட்களை விதமாக பார்த்தோம். இந்த கடைசி நாட்களிலே அவர்கள் எப்படி இருந்தார்கள், அதற்கு எப்படி அவர்கள் மாண்டு போனார்கள் என்று சொல்லி நாம் பார்த்து, இந்த கடைசி நாட்களும் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய வருகையிலே ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்பது குறித்தும் சற்று தியானித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இவ்விதமாக சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37, 8, 9 வசனத்தை வாசிக்கலாம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 27, 8 வசனங்களிலே வாசிக்கிறோம். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு பெண் கொண்டார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. அதுக்கு முந்தின வசனத்தை வாசியும். நோவா காலத்தில் எப்படி நடந்தது? நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவாவின் நாட்கள் நடந்தது போலவே மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும் என்று சொல்லி நம்முடைய அருமை ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விதமாக அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அதில் இளங்கிளைகள் தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமா இருக்கிறார், அவர் சமீபமா வாசல் அருகே வந்திருக்கார் என்று அறியுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அத்திமரம் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அத்திமரம் என்றால் ரோமரின் புஸ்தகத்துல பவுல் எழுதும் பொழுது நல்ல அத்திமரம் என்றும் காட்டத்திமரம் என்றும் நாட்டத்திமரம் என்றும் எழுதுகிறதை பார்க்கிறோம். அந்த அதாவது சுய அத்திமரம் அது சில தேவையில்லாத சில சேட்டைகள் பண்ணால் அதனுடைய கிளைகள் ஒடித்து போடப்பட்டு அதில் காட்டத்தி ஒளிவு மரமாக நாம் ஒட்ட வைக்கப்பட்டு இருக்கிறோம். சுய ஒளிவு மரத்தையே தேவன் தப்ப விடாதிருந்தால் ஒட்ட வைக்கப்பட்டிருப்ப ஒன்னை தேவன் தப்ப வைப்பாரோ, கவனமாயிரு என்று சொல்லி அங்கே எச்சரிக்கிறார். இந்த அதாவது அத்திமரம் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவன் நிறைய இடங்களிலே வேதம் முழுவதும் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தம் அவர்களுக்குரியதே. மேசியா அவர்களில் இருந்தே வந்தார். எல்லா சம்பவங்களும் அவர்களை சுற்றியே நடக்கும். இன்னைக்கு இஸ்ரவேல்ல யுத்தம் நடக்குதுன்னா நிறைய கிறிஸ்தவர்களும் சேர்ந்து இஸ்ரவேல்களை திட்டுவாங்க. சும்மையா இருக்க மாட்டேங்கிறாங்க. நித்தியாக வம்புழுத்துக்கிட்டே இருக்காங்க, யார் மேலேயா குண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக நல்லா கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா அவங்க யார் மேலும் கொண்டு போட மாட்டாங்க. அவங்க மேல குண்டு போடு இல்லை அவங்கள்ட்ட வம்பு இழுக்கிறதுனால அவங்ககிட்ட ஒரு குணம் உண்டு. என்ன தெரியுமா?
வம்பு சண்டைக்கு சொல்லுவாங்களா, நான் வம்பு சண்டைக்கு போக மாட்டேன், ஆனா வந்த சண்டைய விடவே மாட்டேன். அதுதான் இஸ்ரவேலருடைய குணமே. இஸ்ரவேலுடைய குணமே எப்படி? வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க, வந்த சண்டைய என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, ஆற போட்டுனாலும் சரி, அவன் எங்க இருந்தாலும், எந்த மூலையில பூமி எல்லையில எங்க இருந்தாலும் சரி தூக்கிடுவாங்க. அது இஸ்ரவேலுடைய ஒரு குணம். வம்பு சண்டைக்கு போக மாட்டான், யார்ட்டையும் வம்பு இழுக்க மாட்டான், அவன் வேலை உண்டு பார்த்துட்டு இருப்பான். திடீர்னு என்ன பண்ணாங்க, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்துல இருக்க நாட்டுக்காரன் போய் புதக்குழியில வந்து இன்னும் பொந்துல இருந்து உள்ள நுழைஞ்ச மாதிரி உள்ள இருந்து வந்து அங்க இருக்கிற ஜனங்களை பூரா நிறைய பேரை பொண்ணு சிறைகளா பிடிச்சிட்டு பொந்து வழியா கொண்டு போயிட்டாங்க. பார்த்தா அவங்க நாட்டுல பாலை வந்து எல்லா இடத்துலயும் பொந்து போட்டு பொந்து வழியாவே போயிட்டு வந்துகிட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குண்டு போட்டா ஒரு பக்கம் போட்டா ஒரு பக்கம் முடியல, போர் நடந்துகிட்டே இருக்கு. உடனே பக்கத்து நாட்டுக்கு பார்த்தான், நீ வந்து இப்படி பண்ணலன்னா பக்கத்து நாட்டை அடிச்சு நொறுக்குனா, அவன் கட்டடத்தெல்லாம் அடிச்சு நொறுக்கி தாறுமாறாக்கிட்டான். உடனே உலகம், நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா தமிழர்கள் எல்லாரும் உடனே இஸ்ரவேலை பிடிச்சி திட்டுன்னு திட்டுனாங்க. ஏன்? பச்சில குழந்தையோட பார்க்கல, அந்த கட்டடத்தை உடைச்சிட்டாங்க, அந்த ஆஸ்பத்திரியை உடைச்சிட்டாங்க, எல்லாம் மனுஷர்களா, எல்லாம் நல்லா இருப்பாங்களா? இஸ்ரவேலுக்கு முஸ்லிம்கள்லாம் ஒன்னா சேர்ந்தாங்க இஸ்ரவேலை கொண்டுருவாங்க. அது ஒருபோதும் நடக்காது. இப்போ ஈரான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், அமெரிக்காவை மிரட்டிக்கிட்டு இருக்கிறான், இப்போ என்ன, இஸ்ரவேலை அழிச்சிருவோம், அதான் அழிக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களும் வச்சிருக்கிறான், அழிச்சிருவோங்கிறான். சைனா சொல்றான், நான் ஆயுதம் தரேன் அழி அப்படிங்கிறான். ரஷ்யா சப்போர்ட் பண்றான், ஒவ்வொருத்தரும் சப்போர்ட் பண்றான். ஆனா தேவன் சொல்லியிருக்கிற திட்டம் தீர்மானம் நிறைவேறும் நாள் வரைக்கும் அவனை ஒண்ணுமே செய்ய முடியாது. மிரட்டலாம், அழிச்சிருவேன், ஒடிச்சிருவேன், முடிச்சிருவேன் எல்லாம் சொல்லலாம், ஆனா இஸ்ரவேலை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய ஜனங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எஸ்ஐயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறபடி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு ஜனம் உண்டானால் அது இஸ்ரவேல் ஜனங்களே. அந்த ஜனங்களை வைத்துதான் அந்த உலகத்தினுடைய மத்திய பாகத்திலே தேவனாகிய கர்த்தர் அந்த ஜனத்தை வைத்திருக்கிறார். அந்த ஜனத்தை சுற்றி நடக்கிற சம்பவங்கள் தான் உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் நடக்கிறதை பார்க்கிறோம். இப்போ உலகத்துல முடிவு வரப்போகுது, அழிவு வரப்போகுது, யுத்தம் வரப்போகுதுன்னா அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் உத்து கவனிச்சா போதும், உலகத்துல அடுத்து எங்க எந்த சம்பவம் நடக்குங்கிறத சரியா கணிச்சிடலாம். விதமாக பார்க்கிறோம். 2 மகாபரிசுத்த நாமத்தில் மேம்பட்டதாக இப்போ உலகத்தினுடைய முடிவு எப்படி தெரியும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, விதமாக அத்திமரம், அதாவது இயேசு வருகை குறித்து சொல்லப்படுகிறது என்ன சொன்னால், அத்திமரம் துளிர் விட்டு வசந்த காலம் உருவாகும். அது அத்திமரமானது துளிர் விட்டு வசந்த காலம் உருவாகும் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் நாடே இல்லாம இருந்தாங்க, பாலைவனமா கிடந்துச்சு. நாடுங்கிற இஸ்ரவேலுங்கிற நாடே இல்லாமல் பல ஒரு சில 1000 ஆண்டுகளா கடந்தது. ஆனால் மறுபடியும் அத்திமரம் துளிர் விட ஆரம்பித்தது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி விதமாக சொல்லி இருக்கிற பள்ளத்தாக்குல கிடந்த எலும்புகளை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் கேட்கிறார், எசேக்கியேலே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று சொல்லி கேட்ட பொழுது அவர் சொல்லுகிறார், உயிரடையும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அப்படின்னு சொல்லு, உயிரிடை சொல்லு அப்படின்னு சொல்லி எழுத்தியா சொல்லிடுவாரே அப்படின்ட்டு, இல்லாண்டவர் அது உமக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஞானமா சிலர் என்ன சொல்லுவாங்க, இத ஒரு கேள்வி கேட்டோன்னு பட்டு 2 பதில் 3 பதில் சொல்ல படியில்லை. அது ஆண்டவர் எசேக்கியேல்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. எசேக்கியேல் என்ன சொல்றாருன்னா, நம்ம இந்த கேள்வி இந்த பதில் சொன்னா ஆண்டவர் வேற ஏதாவது சொல்லுவாரோ, எதுக்கு இந்த வம்பு அப்படின்ட்டு, அது உமக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யோவான்ட்ட கேட்கிறாரு, யார் இவர்கள் அழகாய் இருக்கிறார்களே, திரளாய் இருக்கிறார்கள், வெள்ளங்கிகளை தரித்திருக்க, யார் இவர்கள் அப்படின்னு சொல்லி தூதன் ஒருவன் கேட்கிறாரு. அவர் பாக்குறாரு, யாருன்னு சொன்னா நமக்கு 9,000 அப்படின்னு சொல்லிட்டு, அது எனக்கு தெரியாது உமக்கே தெரியும் சொல்றாரு, அது இப்படி வந்தவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தேவ தரிசனத்துக்குள்ள போன தேவ மனிதர்கள் அவர்கள் ஞானமாக பதில் சொல்லுகிறதை பாரு. எசேக்கியேல் சொல்லுகிறார், அது உமக்கு தெரியும், அது உயிரடையுமா, அது உமக்கு தெரியும், இது உயிரடையும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு சொல்லுகிறார். ஒவ்வொரு எலும்பு அதோடைய எலும்புகளுடைய வளரும் எலும்புகளை எப்படி இருந்துச்சா, உலர்ந்து காஞ்சி, அதை காஞ்சி கருவாடா போச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அது அங்கங்க கிடக்குது. உயிரடைகிறதுக்கு எந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இல்லை.
அதாவது அது பார்த்தா அது உயிரையே அடையாது அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கிற அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்றார் கர்த்தர். தீர்க்கதரிசனம் சொல்லும் போது ஒவ்வொரு எலும்புகளும் அதனுடைய எலும்புகளை சேர்க்க முடியாது தீர்க்கதரிசனம் சொன்ன உடனே அந்தந்த எலும்புகள் அதோடு சேருது. அப்புறம் சொல்றாரு அதுல தசைகளும் நரம்புகளும் ஓடுபடி தீர்க்கதரிசனம் சொல்றாரு. தசைகள் ஓடி நரம்புகள் ஓடி அது தோல் அதை மூடிக்கொள்கிறது. இப்போ திரளான எலும்புகள்லாம் கிடந்து திரளான பாடிகளாக கிடக்குறாங்க, உயிரற்ற நிலையா இருக்குது. கர்த்தர் சொல்றாரு ஆவிகளை பார்த்து 4 திசையும் இருக்க காற்று ஆவியை பார்த்து தீர்க்கதரிசனம் சொன்ன உடனே 4 திசை இருந்த ஆவிகள் அதற்குள்ளே பிரவேசிக்கிறது. அவர்கள் திரளாய் எழுந்து நிற்கிறதை பார்க்கிறோம். இந்த சம்பவம் எப்போன்னா கிறிஸ்துவுக்கு 70 வருஷத்துக்கு கிபி 70 வருஷத்துல எருசலேம் தரைமட்டமாக்கப்பட்டது. அதற்கு குறிப்பு அங்கிருந்து சிதறடிக்கப்பட்டது. அதுக்கு பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமா எருசலேம் முற்றிலும் அழிக்கப்பட்டது. தேசம் இல்லாமல் ஆக்கப்பட்டது, பாலைவனமாக்கப்பட்டது. பல 100 ஆண்டுகள் விதவிதமாக கடந்தது. அதற்கு பிற்பாடு கொஞ்சம் 1900 ஆண்டுகளுக்கு பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமா அது உயிர்ப்பிக்க ஆரம்பிச்சது. 48ல அது சுதந்திரம் பெற்று இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு உருவானது என்று சொல்லி பார்க்கிறோம். அத்திமரம் துளிர் விட ஆரம்பித்தது. அத்திமரம் துளிர் விட்டு ஒரே வருஷத்துல 2 வருஷத்துல நாடு உருவாகி 48 50 அதுல ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. எகிப்து பயங்கரமா யுத்தம் பண்ணுது, சுற்றியுள்ள நாடுகள்லாம் யுத்தம் பண்ணுது. 2 வயசு குழந்தை, அடுத்து ஒரு 6 வயசு கழிச்சு ஒரு 6 வயசு குழந்தை, அந்த குழந்தையோட யுத்தம் பண்றாங்க. ஆனா அவர்களிடத்துல எந்த விதமான ஆயுத பலமும் இல்லாதவங்க கர்த்தர் கூட இருந்தபடினாலே பயங்கரமான அடி எகிப்துக்கு கொடுத்ததுனால அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் எகிப்து அடங்கி போயிடுச்சு, அப்படியே அமைதியாயிடுச்சு. அப்போ இது எந்திரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அத்திமரம் துளிர் விட்டு அதனுடைய வசந்த கால இப்ப என்ன செய்யுது, பெருகி வந்து கொண்டு இருக்குது. நாடு நல்ல பெரிய விஸ்தாரமாக வந்து கொண்டிருக்கிறதை பாருங்க. இப்போ நாட்டை நாசப்படுத்துவதற்காக பல தீமையான மனிதர்கள் பல விதமான வேலைகள் செய்யலாம். ஆனால் அத்திமரம் துளி விட்டு வசந்த காலம் இப்போ வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது காலம் சமீபமா இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு வரும் நாள் மிகவும் சமீபமா இருக்கிறது. ஏனென்றால் அதே இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் இருந்தால் அந்தி கிறிஸ்து என்கிற ஒருவன் எழும்புவான் என்று சொல்லி தீர்க்க தரிசன ஆகம் எழுதப்பட்டு இருக்கிறதை பாருங்கள். இப்போ இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இயேசு கிறிஸ்துடைய வருகை, ரகசிய வருகை ஒன்று இருக்க போகிறது. ஆனால் இப்பொழுது அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இயேசுதான் மெய்யான தெய்வம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. சிலர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். சிலர் எங்க தெய்வம் தான் பெரிய தெய்வம் என்கிறார்கள். சிலர் விதமாக இயேசு ஒரு தூதன் என்கிறார்கள். சிலர் இயேசு ஒரு ஞானி என்கிறார்கள். சிலர் இயேசு அவர் ஒரு தீர்க்கதரிசி, விதமாக அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்கிறார்கள். விதமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களும் விதமாக இயேசு சொல்லி இருக்கிறார் வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். 2000 வருஷமா சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறார். எத்தனை வருஷமா? 2000 வருஷமா சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. இதோ வருகிறேன், சீக்கிரமா வருகிறேன் சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறாரு. அவர் என்னமோ சீக்கிரம் 2000 வருஷமா சீக்கிரம் 2000 வருஷமா சீக்கிரம் வருது. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாளை போலவும் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். விதமாக அவர் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். வரும் நாட்கள் நெருங்கி கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இயேசுவை அறிந்தவர்களும் முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள், இயேசுனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்வார்கள், தீவிரமாக வருவார்கள். குறிப்பாக அவர்களுக்கு சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், நிந்தனைகள், பல விதமான காரியங்கள், சூழ்நிலை உருவாகும் பொழுது அநேகர் இயேசு விட்டு பின்மாறி போய்விடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இயேசுக்குள்ளாக கர்த்தருக்குள்ளாக நின்று அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். நோவா காலத்துல என்ன நடந்துச்சு நாம் பார்ப்போமானால், நோவா 6ஆம் அதிகாரம், ஆதியாகமும் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. ஆதியாகமும் 6ஆம் அதிகாரம். மனுஷர் பூமியில் பெருக துவக்கி அவர்களுக்குள் குமாரத்திகள் பிறந்த போது இப்படி என்ன செஞ்சாங்கன்னா அவர்கள், அதாவது ஒரு பரிசுத்த ஜாதியும் ஒரு அசுத்த ஜாதியும்
கலப்படம் உண்டாகிவிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த ஜாதி அசுத்த ஜாதி என்ன செஞ்சு கலப்படம் உண்டாயிடுச்சு. கலப்படம் உண்டானது நிமித்தம் என்ன ஆகுதுன்னா விதமா அவர்களுக்குள் பிறந்த பிள்ளைகள் எப்படி இருக்காங்கன்னா ராட்சசர்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. அதாவது மொழி பெயர்ப்புல தவறுகள் இருந்திருக்கிறத பார்க்கிறோம். அது ராட்சசர்கள், அதாவது விசேஷித்த அறிவுடையவர்கள், ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப புத்திசாலி, அதி புத்திசாலி, ரொம்ப அறிவாளி அப்படின்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி ஒரு அறிவு உள்ளவர்கள். அதாவது அறிவு பெருத்தா என்ன ஆகும், நோவு பெருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி நிறைய அறிவு பெருத்த அறிகிற பரிசுத்தரின் அறிவு இல்லாமல் உலக பிரகாரம் எல்லா விதமான அறிவு உண்டாக்கி பரிசுத்தர் அறிவு இல்லாவிட்டால் அவர்கள் விதமா உலகத்துல எல்லா காரியங்களும் பேசுவாங்க. பெரிய ஞானிகளாக தங்கள் நினைத்து ஞானிகளாகத்தான் இருப்பார்கள், பெரிய பெரிய காரியங்களை செய்வார்கள். ஆனால் தெய்வத்தை விட்டு விடுவார் என்று சொல்லியிருப்பார். அப்படி பொதுப்படையாத இது அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அவன் புரட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பலவிதமான காரியங்களை செய்யலாம். ஆனால் அவர்கள் தேவனுடைய அறிவு இல்லாமல் போகும் என்று சொல்லி பாருங்க. தேவனை அறிந்தாலும் அது குறித்து ஒரு பெருசாக அலட்டி கொள்ள மாட்டார்கள். விதமாக இப்பா பொதுவா காரியங்களை கொண்டு விட்டுட்டு சும்மா கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு இருக்காதப்பா, சும்மா அதை ஒரு சார்பா இது பண்ணாத, மதம் உருவாக்காத, அதாவது சமத்துவத்தை பார், அதாவது மனிதனை பார், மனித நேயத்தை பார் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு பெரிய அறிவாளி கூட்டமாக அந்த நாட்கள்ல காணப்பட்டார்கள். அப்படி அறிவாளி கூட்டங்கள் காணப்பட்டப்ப அவர்களுக்கு தான் ராட்சசர்கள் என்று சொல்லி இருக்கிறத விதமாக பார்க்கிறோம். அப்படி அறிவாளி கூட்டங்கள் உருவானது. அவர்கள் தேவனை அறியாமல் இருந்தார்கள், தேவனை விட்டு தூரமாக விலகி போனார்கள். அதாவது கலப்படம் உண்டானது என்று சொல்லி நான் விதமாக இந்த நாட்கள் எல்லோரையும் நான் விதமாக பார்க்கும் பொழுது விதமாக மனிதர்களுக்குள் ஞானிகளும் அறிவாளிகளும் புத்திசாலிகளும் அநேகர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுநாதரும் விதமாக சொல்லி இருக்கிறார், இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கணும் அதிக ஞானவான்களாம். ஒளியின் பிள்ளைகள் பார்க்க இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக ஞானவான்களா இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி எந்த நேரத்துல எதை பேசணும், எதை சொல்லணும், எதை செய்யணும், எப்படியெல்லாம் சம்பாத்தியம் பண்ணணும், எப்படியெல்லாம் இது பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஞானமா யோசிச்சு. ஆனா ஒளியின் பிள்ளைகள் நினைச்சோம் சில நேரத்துல பேதைகள் போல, ஒண்ணுமே தெரியாத போல இது இருக்கிறத விதமாக பார்க்கிறோம். அவர்கள் அதிக ஞானவான்களா இருக்கிறார் என்று சொல்லி அருமை ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறதை பாருங்க. இந்த நாட்கள் அப்படித்தான் அநேக மனிதர்கள் அப்படித்தான் இந்த உலகத்திலே காணப்படுகிறார்கள். விதமா உலகத்துடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். உலக ஞானம், உலகத்துடைய காரியங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார். தெய்வனை குறித்தான அறிவு, தேவனை குறித்தான காரியங்கள் அநேக இடத்துல காணப்படாதபடினாலே தேவனை குறித்து அவர்களுக்கு சொன்னாலும் விதமா ஒரு இடத்துல தேவனை குறித்து அவர்களிடத்துல நம்ம சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டோம் என்கிறார் என்று சொல்லி நான் விதமாக பார்க்கிறோம். ஒரு இடத்துல போய் டாக்ஸ் ஊழியத்தை செய்யும் பொழுது ஒரு மனிதனுக்கு இயேசுநாதரை பத்தி சொல்ல போகும்போது அவர் சொன்னார், பாஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப நல்ல காரியம் தான் சொல்றீங்க, நான் உங்களை எதிர்க்கல, ஆனா அதே நேரத்துல கடவுளை பத்தி அதெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க, பொதுப்படையா பேசணும்னா பேசுவோம், பொதுவான காரியங்களா பேசணும், நீங்க எப்படி இருக்கீங்க நானும் எப்படி பேசிக்குவோம், அதை விட்டுட்டு நீங்க எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, எனக்குன்னு ஒண்ணு இருக்கு நான் அது பண்றேன், நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க. இப்படி நிறைய அறிவாளிகள் உலகத்துல என்ன செய்யறாங்க, பெருகி இருக்கிறத விதமாக பார்க்கிறோம். இவர்கள் இயேசுவை அறியாம இருக்கிறபடினாலே இயேசுநாதருடைய வருகை ஒரு நாள் இருக்கும். நோவா காலத்துல இப்படிப்பட்டவர்கள் நிறைய இருந்தார்கள். நோவா காலத்துல இப்படிப்பட்டவர்களும் ஏராளமான மனிதர்கள் இருந்தார்கள். பூமி எங்கும் அவர்கள் பரம்பி இருந்தார்கள். இந்த நாட்கள்ல இருக்கிற நவீன வாகனங்கள் அன்னைக்கு ஒருவேளை இல்லை. ஆனால் செவிவெளி செய்தியாக ஒவ்வொருவருக்கும் நோவா பேழையை கட்டுவது போய்கொண்டுதான் இருந்தது. நோவா பேழையை கட்டு கொண்டிருக்கிறார். 500 வருஷம் ஆச்சா, வயசாச்சாப்பா அந்த மனுஷன் நோவான்னு. அவர் என்னவோ திடீர்னு கடவுள் சொன்னாராம், பேழையை கட்டுன்னு, அது தண்ணி உலகத்து மழை வரப்போதான் அப்படின்னு சொல்லும்போது அந்த நாட்கள்ல மழை வர்றதுக்குரிய எந்த விதமான அறிகுறியும் கிடையாது. அதை நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்தார்கள் என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்து வேதத்திலே வாசிக்க ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமை குறித்து என்ன போய் எழுதியிருக்கு தெரியுமா, நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் என்ன செஞ்சாராம், ஆமா நம்பிக்கைக்கு ஏதும் இல்லாதிருந்தும் அவர் நம்பி இயேசுவை அவர் விசுவாசித்தார், அதனால் அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்படி மழை பெய்ய வேண்டிய எந்த சூழ்நிலையும் அறிகுறி இல்லை, உலகம் அழிய போகுது, ஜலத்தினால் அழிய போகுது அப்படின்னு அந்த நாட்களில் சொன்ன அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்து ரொம்ப விளையாட்டாக இருக்கும். இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, விருதுநகர்ல
திடீர்னு கடல் அலை புரண்டு வர போகுது அப்படின்னு சொன்னா யாராவது நம்புவோமா? புயல் மழை காத்து அடிக்க போது விருதுநகர் சொன்னா யாராவது நம்புவோமா? ஏன்னா சுத்தி சுத்தி மழை பெய்யும், இங்க பெய்யாது. வெயில் அடிக்குன்னு சொன்னா நம்புவோம். மழை வரப்போகுது, கடல் தண்ணி உள்ள வரப்போகுதுன்னா கடலுக்கும் இந்த இடத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த அளவு இருக்குது. இத மாதிரி தான் அன்னைக்கு நோவா சொன்னா, கர்த்தர் பேழைய ஒரு கப்பலை கட்ட சொல்லி இருக்கிறார், நான் கட்டி கொண்டு இருக்கிறேன், இந்த கப்பலுக்குள் வருகிறவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், நீங்கள் வாங்க, விதமாக பாதுகாக்கப்படும், உலகத்தை கர்த்தர் அழிக்க போகிறார். விதமாக அது எப்படி அழிக்க போகிறார்னா, வானத்திலிருந்து தண்ணீரையும் கீழிருந்து தண்ணீர் எழுப்பி ஜலத்தினால் தண்ணீரினால் உலகத்தை அழிக்க போகிறார் என்று சொல்லி நோவா 100 வருஷமாக அறிவித்துக் கொண்டே இருந்தார். எத்தனை வருஷமாக? 100 வருஷமாக அவர் அந்த இதை சொல்லிக் கொண்டே இருந்தார். அந்த செவிவெளி செய்து பூமி எங்கும் இருக்கிறவர்களுக்கு கடந்து போனது. ஆனால் யாருமே அதை குறித்து என்ன செய்யல, பெருசா எடுத்துக்கல. ஏனென்றால் அந்த நாட்கள்ல இப்போ இருக்கிற சூரிய கதிர் அந்த நாட்கள்ல மேலே தண்ணீர் இருந்தது. அந்த தண்ணீர் ஊடாக சூரிய ஒளி உள்ளே வந்தது. பூமியை எப்படி நினைத்தது? மூடு பனி எழும்பி பூமியை நினைத்தது. விதமாக ராத்திரி பனி மூடு பனி எழும்பி பூமியை நனைத்து விடும். காலையில பார்க்கும்போது பூமியெல்லாம் நல்லா ஈரப்பதமா இருக்கும், நல்ல அழகா இருக்கும். இப்போ கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரி மலை பிரதேசத்துல எவ்வளவு வெயில் இருந்தாலும் பெருசா தெரியாது. இங்க இருக்கிற வெயில் அங்க தாக்காது. அதே போல அந்த நாட்களிலே இப்படி எல்லாம் இருந்தது என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். அப்படி இருந்தபடினாலே அவர்களுக்கு நம்பவே முடியல. ஆனால் சொல்லிக்கொண்டே இருந்தார், மழை வரப்போகுது, மழை வரப்போகுது, கவனமா இருங்க, எல்லாரும் எங்க வாங்க, வேலைக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தார். இந்த கிழவனுக்கு ஒரு வேலையே இல்லை. வயசு 500 ஆச்சு, 600 ஆகுதான், சும்மா கிடக்க மாட்டேங்கிற ஐயா, உலகாலிய போது அவன் என்னமில்லாமலும் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, இன்னும் ராக்கெட்டு ஏறி சந்திரனுக்கும் வியாழனுக்கும் அவன் எங்கெங்கெல்லாம போய்கிட்டு இருக்கிறான். இவன் இப்போ இயேசு அழைக்கிறார், இயேசுவை ஏற்றுக்கொள், இயேசு ரட்சகர். என்ன ஒரு பொழப்பத்தை கொஞ்ச நாள் சத்தம் போடாம இருந்தாங்க, மறுபடியும் சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க ஒரு பொழப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி அநேகர் என்ன செய்யறார்கள், இதை கடந்து போகிறத நவதமாக பார்க்கிறோம். ஏனென்றால் அப்படித்தான் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நோவா காலத்துல இப்படிதான் அநேகர் இருந்தார்கள், உணர்வில்லாது இருந்தார்கள். அவர்கள் எவ்வளவுதான் சொன்ன பொழுதும் விதமா என்ன திடீர்னு ஒரு மனுஷன் பேலை கேட்டுக்கிறானே என்கிற உணர்வு அவர்களுக்கு இல்லை. அதை குறித்து அவர்கள் அக்கறை இல்லை, அது எந்த விதமான அது குறித்து கவலையும் இல்லை. அவர்கள் பாட்டுல என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, சுத்திட்டு அவங்க பாடல அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, ரொட்டிட்டு அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எப்பவும் போல கல்யாணம் முடிக்கிறதா, பிள்ளை போக்குறதா, விதமா வீடை கட்டவா, சம்பாத்தியம் பண்ண, சாப்பிடவா, சந்தோஷமா ஜாலியா ஹாயா இருந்துகிட்டே இருந்தாங்க. அவங்க அது மற்ற எதை குறித்தும் கவலைப்படல. உலகம் அழிய போகுது, ஒரு பெரிய கப்பல் கட்டுற, அந்த கப்பலுக்குள்ள நீ கடந்து வாங்க, வர்றவங்க எல்லாரும் இதுக்குள்ள பாதுகாப்பா இருந்துக்கிடலாம். அப்படி வருகிறவர்கள் நிச்சயம் பாதுகாப்பா இருப்பது மட்டும் அவருடைய சன்னதி பாதுகாக்கப்படும், இல்லை வராதவர்களே தேவன ஏதோ தண்ணீர் அழித்து போடும் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். ஆனால் கேட்கவே இல்லை, ஒருவரும் செவி கொடுக்கவே இல்லை. நோவாவும் அவருடைய பிள்ளைகளும் மருமக்கள்மார்களும் மனைவி 8 பேரை தவிர ஒருவருமே அந்த பேழைக்குள் வரவே இல்லை என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். அவர்கள் என்ன செய்தார்கள், புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள். அவர்களுடைய வேலையை ரொட்டனே செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, தொடர்ந்து அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. மழை வந்தது, மழை துளி விழுந்தது. மழை துளி விழுந்தபடி எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை நான் நினைக்கிறேன், ரொம்ப தூரமா இருக்கிறவங்க, ரொம்ப தூரமா இருக்கிறவங்க மழை பெஞ்ச உடனே ஐயோ மழை பெய்யுது, அப்போ அந்த ஒருவேளை அந்த மனுஷன் சொன்னது சரிதானோ, நம்ம அப்போ அவங்க கப்பலுக்குள்ள போலாமான்னு சொல்லி முயற்சி பண்ணிருக்கலாம். ஆனா அதுக்குள்ள மழை வந்துருச்சு. மழை வர்றதுக்கு முன்னாடி அங்க போகணும், அழிவு வர்றதுக்கு முன்னாடி எங்க போகணும், கல்வாரி சிலுவை அண்டைக்கு போகணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்படணும், பாவத்திலிருந்து விடுதலை பெறணும், பரிசுத்தம் அடைய வேண்டும், பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட வேண்டும், பாவத்தை விட்டுவிட வேண்டும். ஆனா அநேகர் விதமாக பாவத்தை விட்டு மனசு இல்லாமல், விதமாக பரலோக ராஜ்யத்துக்கு வர மனது இல்லாமல் மோட்ச ராஜ்யத்துக்கு போகணுங்கிற ஆசை இருக்குது.
ஆனால் மோட்சத்துக்கு போகணும்னால் அதனுடைய காரியங்களை கற்பனைகளை கை கொள்ள வேண்டும்னா அதெல்லாம் யாரையா கை கொள்வா, சாகும்போது பார்த்துக்கலாம், அது கடைசி நேரத்துல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அநேகர் என்ன காலங்களை தள்ளி கொண்டே போகிறதை பார்க்கிறோம். விதமாக இந்த நாளுக்கு இந்த ரட்சணியினால் இந்த விதமாக நீ ரட்சிக்கப்படும் இந்த நாட்கள் நீ வா என்று சொல்லி அழைக்கும் பொழுது கொஞ்சம் வயசாகட்டுமே, வயசான காலத்துல வந்துடுறேன், நான் இந்த வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன், இந்த ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன், இல்லை நாரோட நாங்க சேர்ந்து நாங்க வந்துடுறோம். சிலரை நம்ம அழைக்க போகும்பொழுது வாங்க ஆண்டோருடைய ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்லி அழைக்கும் போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, வர்றேன், என் சொந்தக்காரங்களையும் சேர்த்து கூப்பிட்டு வரேன், என் ஃப்ரெண்ட்ஸுகளை கூப்பிட்டு வரேன், அவங்களோட நான் பேசிட்டு அவங்களோட கலந்து பேசி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க போயிடுவாங்க, வர மாட்டாங்க. ஏனென்றால் இவங்க போய் அவங்கள்ட்ட கலந்து பேசுறதுக்குள்ள அவங்க வேற ஒரு காரியங்களை சொல்லி இவங்களை அமுக்கி இந்த பக்கமே வரவிடாதபடி, இயேசுவே பத்திய பேச விடாதபடி அவர்கள் உலக பிரகாரமா கொண்டு போய் விடுகிறதை பார்க்கிறோம். இவர்களுடைய பேச்சை விட அவருடைய பேச்சை மேற்கொண்டு அப்படின்னாலே அப்போ என்ன செய்வாங்க, ஐயோ இவங்க சொல்றதா சரி என்று சொல்லி மெய் தெய்வத்தை விட்டு விட்டு உலக பிரகாரமான காரியங்களை அன்னைக்கு தெரிந்து கொண்டு போய் விடுகிறதை பாருங்க. இப்படி ஏதோ மனிதர் எப்படி இருப்பாங்க, பணப்பிரியராகவும் தற்பிரியராகவும் விதமாக பல விதமான காரியங்களை செய்யறோம். இந்த உலகத்துடைய மோகத்துக்குள்ளாக அநேக கடந்து போவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய சீக்கிரமாக கடந்து வருவதற்கு அநேகர் முடியாமல் போய்விடுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்தில் மேம்பட்டதாக கடைசி வரைக்கும் அவர்கள் விதமாக வாருங்கள், சீக்கிரமா வாருங்கள், கப்பல் புறப்பட போது மழை பெய்யும், சீக்கிரமா வாருங்கள் என்று சொல்லி நோவா அழைத்த பொழுது ஒருவருமே வராதது போல இந்நாட்களும் இயேசுவை குறித்து அநேகர் அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் அநேக விதமாக உலகம் ரட்சிக்கப்பட முடியாதவர்கள், உலக பிரகாரமா இருக்கிறவர்கள், உலக ஆசையில இருக்கிறவர்கள் வர முடியாமல் போய்விடுகிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டதாக. மத்திய எழுதின மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 24:37 விதமாக வாசிக்கும் பொழுது விதமாக என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நான் விதமாக பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு விதமாக சொல்லுகிறத வேதத்திலே வாசிக்கிறோம். நோவாவின் காலத்திலே எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். எப்படி எனில் ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே விதமாக நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம், புசித்து குடித்து பெண் கொடுத்தும் இருந்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் என்ன செஞ்சாங்க, உணராதிருந்தார்கள் என்று சொல்லி அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். விதமாக இயேசு குறித்து சொன்ன என்னதான் சொன்னாலும் அநேகருக்கு உணர்வு இல்லாமல் போய்விடுகிற அதுமாக உணர்வு இல்லாத இருதயம் இருள் அடைந்தது என்று சொல்லியிருக்கிறபடி பாவ இருள் அவர்களை மூடிக்கொள்ளுகிறது. விதமாக எந்த விதமான உணர்வுக்கு இடம் கூடாதபடி விதமாக இப்படி ஒரு சம்பவம் இருக்கிறது. நாம் இயேசு ஏற்றுக்கொண்ட இயேசுநாதரிடத்துல கடந்து போக வேண்டுமே என்கிற உணர்வு இல்லாதபடி அவர்களுக்கு விதமாக பல விதமான வேலைகளில் இருக்கிற வேலை பழுவுகளையும் சாத்தன் என்னவோ யாரை எப்படி கவுக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் அவர்களை கவுத்து கூட பல விதமா தொழிலில் இருக்கிறவர்கள் தொழிலும் விதமாக அந்த தொழிலையே இன்னும் அதிகப்படியாக தொழிலை செய்வதற்கான அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட் அவன் கொடுத்து அந்த ஜனங்கள் இப்படி வழிநடத்துகிறதை பார்க்கிறோம். அதாவது ஒவ்வொருத்தரும் எதுல இருக்கிறார்களோ அவர்களை அங்கேயே பிடித்து அங்கேயே கட்டி வைத்து அதிலேயே டெவலப் ஆக அவர் செய்கிறானே தவிர இந்த பக்கம் வரவிடாதபடி அவன் பார்த்து கொள்கிறான். ஜனங்களும் அப்படி உணர்வு இல்லாதிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேல் உணர்வு இல்லாமல் விபசாரம் செய்யற விபசாரத்தை விட்டு வெளியே வருகிறது இல்லை, எந்த பாவத்தை செய்கிறவனும் பாவத்தை விட்டு வெளியே வருகிறது இல்லை. விதமாக ஆனால் அவன் சொல்லுவான் தான் செய்கிறது சரி, தான் ரொம்ப யோக்கியம், தான் ரொம்ப சரியா இருக்கிறதாக நினைத்து அவன் பேசி கொண்டு இருக்கிறத விதமாக பார்க்கிறோம். விதமாக சிலர் சொல்வார்கள் நாங்கெல்லாம் பெரிய புத்திசாலிகள் என்று சொல்லி உலகத்துல புத்திசாலிகளாகவும் இருப்பார். புத்திசாலிகளாக இருந்து பணத்தை சம்பாத்தியம் பண்ணி கோடியாக விதமாக கொட்டி வைத்துக் கொள்வார்கள். ஆண்டவராக இயேசு சொல்கிறார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக இனத்தை கொடுப்பான் என்று சொல்லி இருக்கிறபடி உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொள்ளும். உலகத்துல அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், உலகத்தையே ஆளுகை செய்ய வேண்டும், உலகத்துல எல்லா நாட்டையே பிடித்து நாட்டையே சூறையாடி தனக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். அவருடைய ஆத்மாவானது அறிவில்லாமல் இருக்கிறது. அவருடைய ஆத்மா அறிவில்லாத இருக்கிறபடினாலே விதமா ஒரு நாள் மரணம் அடைகிறார்கள். மரணம் அடைந்த பொழுது பாதாளத்தில் போய்
கைவிடப்படுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஜனங்கள் இப்படிதான் இருப்பார்கள். நாம் நினைக்கலாம் விதமாக நாம் விதமா ஓடி ஓடி இயேசு குறித்து சொல்லுறோம், சுவிசேஷம் அறிவிக்கிறோம், எப்படியாவது யாராவது வரமாட்டாங்களா, ஜெபம் பண்றோம், மன்றாடி ஜெபம் பண்றோம், என்னமோ பண்றோமே, ஆனா ஒருத்தருமே வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நமக்கு சோர்வில் இருக்கலாம். வேதம் என்ன சொல்லியிருந்தால் அப்படித்தான் இருப்பார்கள் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள் மாத்திரம் தேவனால் நிச்சயவார்கள், தேவசனியானது கடந்து வருவார்கள், மற்றவர்கள் ஒருவரும் வரமாட்டார்கள் என்று சொல்லி பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் தானாய் வரவே மாட்டான். பிதா யாரை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறோ அவர்களை அவர் இழுத்துக் கொள்வார். ஆனா அதற்காக நாம் என்ன செய்யக்கூடாது, அப்படிலாம் இருக்கும், அப்போ வரமாட்டாங்க, இவங்க உலக பிரகாரமா இருப்பாங்க, அது அப்படித்தான் இப்படித்தான் இயேசு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, நம்ம சுவிசேஷம் அறிவிக்காமல் இருக்கக்கூடாது. நாம் செய்ய வேண்டிய வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதுமா நாம் சொல்ல வேண்டிய வேலை, நாம் செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். சொல்ல வேண்டியது சொல்ல வேண்டும். அழைக்க வேண்டியவர்கள் அழைத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். வர வேண்டியவர்கள் மாத்திரம் வந்து கொண்டிருப்பார்கள். மற்றவர்கள் உணர்வு இல்லாதிருப்பார்கள். அதுவாக பார்க்கறதுக்கு அழகாக இருக்கலாம், பார்க்கறதுக்கு நல்ல டிப்டாப்பா இருக்கலாம், அழகா இருக்கலாம், ரொம்ப அவங்கள பார்த்தோன்னே நமக்கு பிடிச்சி போயிடும், அவ்வளவு அழகா இருப்பாங்க, அவ்வளவு நல்லா இருப்பாங்க. ஆனா அவங்க நரகத்துக்கு பாத்திரவான்களா இருப்பாங்க. பார்க்கறது ரொம்ப கேவலமா இருக்கலாம், அசிங்கமா இருக்கலாம், ஆனா அவங்க தேவனுடைய பார்வையில் ஏற்பட்டவங்களா இருக்கலாம். விதமாக தேவன் யாரை முன்குறித்திருக்கிறார் அவர்களை தேவன் அழைத்து கொண்டு வர போகிறார். அப்படிப்பட்டவர்கள் வருவார்கள் என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். ஆண்டவர் விதமாக பேழை கட்டின பொழுது நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் ஜோடு ஜோடாக உள்ளே பிரவேசித்தன என்று சொல்லியிருக்கிறபடி அப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்கள் மனிதர்கள் கடந்து வருவார்கள். நல்லவர்களை போல நல்லவர்களாக வேஷம் போட்டுக்கொள்ள அநேகர் கடந்து வர மாட்டார்கள். இந்த உலகத்துல மிகவும் மோசமான, எதுவும் அற்பமா எண்ணப்பட்ட, மிகவும் தூக்கி எறியப்பட்ட மனிதர்களாக இருக்கிறவர்களை தேவன் கொண்டு வந்து அவர்களை பரிசுத்தவான்களாக பரிசுத்த ஆட்டியலாக மாற்றி உன்னதத்தில் அவர்களை கொண்டு போய் சேர்க்கப்படுற அதற்காக இறைவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. ஏனென்றால் நாம் ஒரு காலத்துல கர்த்தருக்குள் வருவதற்கு முன்னாடி அப்படித்தான் இருந்தோம். ஆனால் தேவனாகி கர்த்தர் நம்ம சந்தித்த பொழுது அவரை போல நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறி இருக்கிறோம். அதற்காக இறைவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. விதமாக உலகத்துல நாம் விதமாக பார்க்கும் பொழுது யோசிக்கிறோம், பலமுறை யோசிக்கிறோம், இந்த உலகத்துல எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க, கோடி கோடியா ஜனங்கள் இருக்கிறாங்க, எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா இயேசு ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்களே, இயேசு ஆராதிக்க மாட்டேங்கிறாங்களே, யாரெல்லாமோ ஆராதிக்க என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கிறாங்களே, இயேசு குறித்து சொன்னா புரிய மாட்டேங்குது ஜனங்களுக்கு. இந்த ஜனங்களை படைத்தது ஆண்டவர் தானே என்று சொல்லி நாம் யோசிக்கலாம், சிந்திக்கலாம். ஆனால் அவர்கள் விதமாக தேவனால் தெரிந்து கொள்ளப்படாத வரைக்கும் தேவசனியானது கடந்து வர மாட்டார் என்று சொல்லி, என்றால் அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறத விதமாக பார்க்கிறோம். இரண்டால் ஆனாலும் ஒரு பாவி கூட கெட்டு போவது என் விருப்பமல்ல என்று சொல்லி நம்முடைய அருமை ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். அதனால் எல்லாருக்காகவும், அவன் பாவியோ நல்லவனோ கெட்டவனோ நமக்கு தெரியாது, ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டியது நம்முடைய நோக்கம், நம்முடைய வழக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இரண்டால் மனிதர்கள் இப்படித்தான் இருப்பார்கள், தற்பிரியராயிருப்பார்கள், பணப்பிரியராயிருப்பார்கள், சுகபோக பிரியராயிருப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. அதனால நாட்கள் நான் பார்க்கும் பொழுது பணத்தை தேடி தேடி ஓடுறாங்க. விதமா பணத்தை தான் ஒரு மனுஷன் வந்தா அவனுக்காக இந்த இடத்துலதான் வந்து ஜெபம் பண்ணான், பக்கத்துல ஏதோ காடு பார்க்க வந்து ஜெபம் பண்ணான். அவன்ட்டு ஜெபம் பண்ணோடனே ஆண்டவரே அவனுடைய கஷ்டங்கள்லாம் சொன்னான், நான் அப்படி கஷ்டப்பட்டுருக்கேன், அவனுடைய இந்த கஷ்டங்கள்லாம் மாற்றி நல்ல சுகப்பெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே, ரட்சிப்பீராக அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அது நல்ல கவனமா ஜெபத்தை கேட்டுட்டு எந்திரிச்சு சொல்ல சொன்னான், சார் நீ எல்லாம் சரீர சுகம் கொடுத்து சொன்னீங்க, நல்லா இருக்கு சொன்னீங்க, ஆனா எனக்கு பணம் வேணும்னு நீங்க சொல்லலையே. அவனுக்கு தேவை பணம், நிறைய கோடி கோடியா பணம் வரணும், நான் பெரிய பணக்காரனா மாறணும், நான் அதுக்காக பிரயாசம் பண்ணேன், அதுக்காக நீங்க எனக்கு ஜெபம் பண்ணலையே. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா பணத்தை நோக்கி ஓடுகிறதை பார்க்கிறோம். பணம் தான் பிரதானம், பணம் தான் மிகவும் முக்கியம் என்று சொல்லி ஓடுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபுருஷ பணம் இருந்தா அந்த உலகத்துல பார்க்கணும்னா பணம் இருந்தா போதும், உலகத்துல எவ்வளவு பெரிய காரியத்தையும் சாதிக்க முடியும். ஆனால் பணம் பிரதானம் அல்ல. அந்த பணம் விதமாக இந்த உலகத்தோடு நின்று விடும். ஆனால் பணம் இருந்தால் நிறைய பேர் வருவாங்க. ஒரு பெரிய மரம் நின்று கொண்டு இருக்கிறது என்றால் அந்த மரத்துல
ஏராளமான பழங்களும் பூக்களும் காய்களும் இருக்குமானால் பறவைகள் பறவைகள் மிருகங்கள் எல்லாம் கடந்து வரும், மனிதர்கள் கடந்து வருவார்கள். ஆனா அந்த மரத்துல எதுவுமே இல்லாவிட்டா அங்க யாருமே போகாதது போல ஒரு மனிதனத்துல பணம் அதிகமா இருக்குன்னா அங்க நிறைய பேர் போகத்தான் செய்வாங்க, ஏனென்றால் பணம் இருக்கிறதுனால. ஆனால் பணம் அவருடைய ஆத்மா ரட்சிக்கப்படாது, பணம் ஆத்மாவை ரட்சிக்கு பரலோகத்துக்கு கொண்டு போகாது என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய நாட்கள்ல பணப்பிரியராக அநேகர் பணத்தின் மேல் அதிகமான ஆசை, பணம் தான் முக்கியம், பணம் தான் எல்லாவற்றுக்கும், பணம் தான் பிரதானம் என்று சொல்லி அநேகர் பணத்தை நேசிக்கிறார்கள், பணத்தை தான் மிகவும் ஆசிக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இயேசுவை நேசிக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை தான் நாம் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த தற்பிரியராக இருக்க தன்னை குறித்து புகழ்ச்சியா பேசுறதுல சிலருக்கு பிரியமா இருக்கும், தற்பிரியராக இருப்பார்கள். சுகபோக பிரியமா, அதாவது உலகத்துல ரொம்ப சுகபோகமா இருக்கும், ஜாலியா இருக்கு, என்ஜாய் பண்ணணும் உலகத்தை. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு கஷ்டப்படுறது அதெல்லாம் முடியாதுப்பா, அப்படிலாம் அவசரப்படணும் அவசியம் கிடையாது. இதெல்லாம் தேவையா? நல்ல ஜாலியா இருக்கும், உலகத்துல இருக்கிறோம், நல்ல ஜாலியா இருக்கணும். சரி, உங்களுக்கு இப்படி இந்த வயசுல வியாதி வந்துருச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அது வந்துட்டு போகுது, நல்லா சாப்பிடணும், நல்லா திங்கணும், நல்லா ஜாலியா இருக்கணும், சேர்த்து போறப்ப சேர்த்து போகணும். ஆத்மா குறித்து அறிவே இல்லாமல் மிருகங்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய ஆத்மா மரித்தால் ஆத்மா நரகத்துக்கு போகிறது, அந்த அறிவு அவர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். இப்படித்தான் மனிதர்களை பிசாசு வைத்து விதமாக அவரை இந்த உலகத்தினுடைய காரியங்களை நோக்கி விதமாக ஒரு நாள் அவர்கள் அழிவுக்கினராக போகிறார்கள். மனுஷகுமாருடைய வருகிற நாட்களிலும் இப்படித்தான் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அதனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள் கடந்து வந்திருக்கிறோம். நாம் ஜனங்களுக்காக ஜெபிக்கவும், பரிந்து பேசவும், பண்டாடவும், விதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும், விதமாக நாம் கர்த்தருக்குள் அநேகருக்கு சாட்சியாக, நோவா அந்த நாட்கள்ல ஒரு மனிதன், தனிப்பட்ட மனிதன் சாட்சியாக நின்றது போல நாமும் இந்த நாட்கள்ல கர்த்தருக்கு சாட்சியாக நிற்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்வதற்காக தேவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் சொல்லுதோம். நோவா நின்று கொண்டிருந்தார், நோவா விதமாக கர்த்தர் சொன்ன வேலையை செய்து கொண்டே இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நோவாவுக்கு கர்த்தர் கொடுத்த வேலை என்ன வேலை? ஆமா, நோவாவுக்கு கர்த்தர் கொடுத்த வேலை வேலையை கட்டுறதுதான். ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்த வேலை, ஆதாம் அதுக்கு பின்னாடி சந்ததிகளுக்குள்ள அவங்கள நோவா காலம் வரைக்கும் வந்த மனிதர்களுக்கு கர்த்தர் கொடுத்த வேலை என்ன வேலை? பழுகி பெருகணும், வேற ஒரு வேலையும் கிடையாது. நல்லா சாப்பிட்டு ஜாலியா இருக்குது, பழுகி பெருகி பிள்ளைகளை பத்து பதவாதான்னு பத்து போட்டுக்கிட்டே போ அப்படின்னு, அது அவங்க வேலை. அந்த பண்ணு இன்னைக்கு அந்த வேலைன்னா இன்னைக்கு கொஞ்சம் கட்டுப்பாடெல்லாம் இருக்குது, ஏன்னா பூமி நிறைஞ்சு போச்சு, பதவாதான்னு கிடக்குது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க, கர்த்தர் சொல்லியிருக்காரு பழுகி பெருக சொல்லியிருக்காரு, அதனால நிறைய பிள்ளைகளை பத்துக்கணும். அப்படிலாம் இல்லை, நமக்கு தகுந்தபடி இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு தகுந்தபடி என்ன செய்யணும், பிள்ளைகளை பத்து அளவான குடும்பம் வளமான வாழ்வு என்று சொல்லி இருக்கிறபடி அப்படி வாழ வேண்டும். அதாவது ஒவ்வொரு காலத்திலையும் கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களை கொடுத்திருக்கு. இந்த நாட்களிலே நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா ஜனங்களும் மீட்கப்பட வேண்டும், இயேசு அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அடுத்து ஒரு காலங்கள் கொடிதான காலங்கள். ஒரு முறை நோவா காலத்துல ஜலத்தினால் தேவன் உலகத்தை அழித்தார். ஆனால் அடுத்து நாட்களில ஜலத்தினால் அழிக்க போறதுல பூமியை அக்கினிக்காக வைக்கப்பட்டது, அக்கினியால் எரிந்து போகும். அப்படி எரியுவதற்கு முன்பாக நாம் ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து போக வேண்டுமானால் இயேசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் வரப்போகிற அழிவிலிருந்து விலகி பாதுகாக்க முடியும் என்று சொல்லி பார்க்கணும். இன்னைக்கு உலக ஞானிகளும் விஞ்ஞானிகளும் சொல்லி கொண்டே இருக்கிறார்கள், விதமாக பூமி ஒரு நாள் எரிஞ்சு போயிடும், விதமாக அது பயங்கரமா கொதிச்சுக்கிட்டு இருக்குது, அப்படி இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேதமும் அதைத்தான் சொல்லுது, ஒரு நாள் பூமி அழிந்து போகும், எரிந்து போகும், சாம்பலாகி போகும் என்று வேதமும் சொல்கிறது. அதற்கு முன்பாக விதமாக இருக்கிற மனிதர்கள் தன்னுடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டும், இயேசு ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுன்னு அவருடைய பிள்ளையாக மாற வேண்டும், ரட்சிக்கப்பட்டு அவர் பரலோகத்துக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல இருக்கிறதை பாருங்க. அப்படி ஏற்றுக்கொள்ளுறவர்கள் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். அப்படி அல்லாதவர்கள் நோவா காலத்துல எப்படி நடக்குமோ அப்படியே மனுஷகுமாரன் இயேசு வருவார், வரும் பொழுது அநேகர் கைவிடப்பட்டு நரகத்தின் பிள்ளைகளாக மாறி விடுவார்கள். அவருடைய பிள்ளைகளை மாத்திரம் அவர் எடுத்து கொண்டு போக அவர் வரப்போகிறார். அதற்காக தேவனுக்கு அதிகமாக சோதனம் செலுத்துவமாக விதமாக நோவாவும் நோவாவுடைய குடும்பம் 8 பேர் மாத்திரம் பேழையில காக்கப்பட்டது போல தேவனாகி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அவர் பத்திரமாக எடுத்துக்கொண்டு பரலோக ராஜ்யத்தில் வைத்துக் கொள்வார். மற்றவர்கள்
அதுக்கு பிற்பாடு 1000 வருஷம் ஆட்சி செஞ்சாலும் அதுக்கு பிறகு பல 1000 வருஷம் இருந்தாலும் என்ன போறது இல்ல, ரட்சிப்பு இருக்க போறது இல்ல. ஜனங்கள் மிருகங்களாகத்தான் ஏதோ இருந்தோம், சாப்பிட்டோம், வளர்ந்தோம், செத்தோம் என்கிறது போலதான் இருக்கும். ரட்சிப்பு அவர்களுக்கு தூரமாய் விலகி போய் விடுகிறதை பார்க்கிறோம். அதனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் நம்ம கொடுக்கப்பட்ட இந்த ரட்சிப்பை நாம் மிகவும் கவனமாக பாதுகாத்து இந்த ரட்சிப்பை நாம் சுதந்திரித்திருக்கிறபடினாலே அதை நாம் ஒருபோது நழுவ விடாதபடி இந்த ரட்சிப்பு அநேகருக்கு கிடைக்குவதற்கு நாம் விதமாக பங்குள்ளவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறபடினாலே, அதனால ஆண்டவர் வரும் பொழுது இப்படிதான் நடக்கும், இப்படிதான் இருக்கும். அநேக உணர்வே இருக்காது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க, பிடிவாதமா இருப்பாங்க, இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிற. அப்படின்னா இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமாக இருந்து ஆண்டவருடைய வரை காயத்தை விடுவோம். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளையும் ஆசிரியப்பாராக. மறுபடியும் கர்த்தரை சோதரிப்போம். கேட்ட வார்த்தை மனதில் ஒரு வெற்றி இருக்கிறான் சோதரம்.